நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் அணி இன்று சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் மனு ஒன்று அளிக்கிறாங்க. அந்த புகார் மனுவை அளித்ததுக்கு பிறகு தாவேகாவுடைய வழக்கறிஞர் பிரிவு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அந்த பிரஸ் மீட் அப்படிங்கிறது செம காமெடியாக இருந்துச்சு. அதை நான் பார்த்துட்டேன். மக்களாகிய நீங்களும் அந்த பிரஸ் மீட்டில் தாவேகாவுடைய வழக்கறிஞர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா தான் நடந்த மேட்ரு உங்களுக்கு தெளிவா புரியும். வணக்கம், நான் அதிசயா, சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். இங்க நாங்க தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர் பிரிவு சார்பா நாங்க இங்க வந்திருக்கோம். இங்க நாங்க வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, திரு சீமான் அவர்கள் கடந்த ஒரு நிகழ்ச்சியில மேடை பேச்சில பேசும்போது நம்மளோட தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களையும் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அவர்களை பற்றியும் ஒருமையில தரக்குறைவா பேசியிருக்காரு. இத வன்மையா கண்டிச்சு சீமான் மீது நாங்கள் புகார் அளிச்சிருக்கோம். புகார் அளிச்சுக்க, வன்மையாக கண்டிச்சுக்க, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சீமான் அவர்கள் விஜய் அவர்களை எங்கே ஒருமையில் பேசியிருக்காரு? இந்த தேர்தலுக்கு முன்னாடி என்னுடைய தம்பி விஜய் அப்படின்னு பேசுவார், தம்பி விஜய்ன்னு சொல்லுவார். இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருமையில் பேசினதாக இந்த அம்மா சொல்லுது. சீமான் அவர்கள் யாரையும் அந்தளவுக்கு கேவலமாக தரம் தாழ்த்தி பேசக்கூடிய ஆள் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரி, மேற்கொண்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போம். புகாருக்கான நகல் இது. சீமான் அவர்கள் பேசும்போது கச்சத்தீவை பத்தி கேட்கும்போது மீன்வளத்துறை அமைச்சர் நோ கமெண்ட்ஸ்னு 3 தடவை சொன்னதா சொல்லியிருக்காரு. இத்தனை வருடமா ஆண்டாண்டு காலமா அரசியல்ல பயணிச்சுட்டு இருக்க திரு சீமான் அவர்கள் மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட போய் மைக்கை போட்டு கேட்டப்ப, சார் கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடிக்கு விஜய் அவர்கள் மதுரை மாநாட்டில் கோரிக்கை வச்சாரே சார், கச்சத்தீவை எப்போ சார் மீட்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இதே அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நோ கமெண்ட்ஸ். மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு அமைச்சர், எங்களுடைய அமைச்சர் பெருமக்களை, முதலமைச்சரை ஒருமையில் ரொம்ப தரம் தாழ்ந்து இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களே, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? சீமானவர்களை எப்படியாவது கைது பண்ணிடணும் அப்படின்னு இவங்கெல்லாம் கதறதை பார்க்கும்போது ஒரு பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்வி, கச்சத்தீவை எப்போ மீட்பீங்கன்னா, அதற்கான பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இல்லை, நான் தலைமையிட்ட கேட்டு அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்கள்கிட்ட நான் அதை சொல்கிறேன். இதுதானே ஒரு அமைச்சருக்கு அழகு. ஆனால் அந்த அமைச்சர் என்ன பண்ணுறாரு? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட் அப்படிங்கிறார். அதைத்தான் சீமானவர்கள் விமர்சிக்கிறார். ஏண்டா நோ கமெண்ட்ஸா? ஏண்டா இதை சொல்கிறதுக்கு தான் எல்லா பேரும் கிளம்பி வந்தீங்களாடா அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் அவருடைய பாணியில் விமர்சனம் அப்படிங்கிறத செய்திருந்தார். ஏண்டா கிளம்பி வந்துட்டீங்களாடா அப்படின்னு சொல்கிறத தான் இந்த அம்மா ஒருமையில் பேசிட்டார் சீமான் அப்படின்னு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஒருமையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியான முதலமைச்சரையும் அமைச்சர் பெருமக்களையும் ஒரு தரக்குறைவா ஒருமையில பேசுறது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாகும். கண்டிச்சுக்க, உன்னை யார் கண்டிக்க வேணான்னு சொன்னால், சீமானவர்கள் மேலே கிட்டத்தட்ட 201 வழக்கு, இப்போ நீங்கள் கொடுக்குற வழக்கையும் சேர்த்து 201, அவ்வளவுதான். அதை தாண்டி வேறு என்ன பண்ண முடியும்? இல்லை கைது அப்படின்னா நீங்கள் தானே ஆளுங்கட்சி, ஆட்சி அதிகாரம், காவல்துறையை நேரடி கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் விஜய் அவர்கள். இப்போ தாவேகா வழக்கறிஞர் அணி சீமானவர்களுக்கு எதிராக புகார் அளிக்குது அப்படின்னா இது விஜய் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் தானே நடக்குது. ஏன்னா தாவேகா வழக்கறிஞர் பிரிவு தானே சீமானவர்கள் மேலே கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்கு. அப்போ விஜய் தான் நேரடியாக சீமானவர்களோட வீட்டுக்கு இல்லத்தில் சந்திப்பு நடத்திட்டு போனதெல்லாம் ஒரு ட்ராமா, ஒரு நாடகம். பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்ட கதையா வழக்கறிஞர் அணியை தூண்டி விட்டு இந்த மாதிரி சீமான் எங்களை இந்த மாதிரிலாம் ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறாரு, அதனால் அவர் மேலே ஒரு கேஸை கொடு அப்படின்னு விஜய் தான் தூண்டி விட்டு இவங்கெல்லாம் கேஸ் கொடுத்துருக்குறாங்க. அதான் அப்படி தானே பார்க்க முடியும். வேறு ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது 69 படம் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நடிச்சிருக்காரு. அதுல ஒரு படம் கூட நல்ல படம் இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு. மட்டுமல்லாம கேலிக்கையாவும் கிண்டலாவும் நான் தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து தனலட்சுமி விரும்பிச்சு, இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது சீமான் அண்ணன் பேசும்போது 69 படத்தில் ஒரு படம் கூட நல்ல படம் இல்லை. இப்படி நல்ல படம் கொடுக்காதவே நாட்டில் மக்களுக்கு நல்லாட்சியை மட்டும் எப்படா கொடுப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டார். இவங்களுக்கு அன்னையிலிருந்து தூக்கம் போச்சு. சமூக ஊடகங்கள்லாம் என்னது எங்கள் தளபதிக்கு 69 படத்தில் ஒரு படம் கூட நல்ல படம் இல்லையா, கத்தி படம் இல்லையா, இந்த படம் இல்லை, கில்லி இல்லையா, கில்லியில் திரிசாவை வச்சு அவர் என்னெல்லாம் பண்ணியிருப்பார், சாகசங்களை சொல்கிறேன். திரிசாவை முத்துப்பாண்டிகிட்ட இருந்து காப்பாற்றி கொண்டு போய் சென்னையில் தன்னோட வீட்டில்
விடுதியில் தங்க வச்சு யாருக்கும் தெரியாமல் கடைசி வரைக்கும் விசாலாம் எடுத்து கொடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு எங்கள் தளபதி விஜய் கில்லி படத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட விஜய் அவர்களுக்கு எத்தனை நல்ல படம் இருக்குது தெரியுமா? ஆனால் 69 படத்தில் ஒரு படம் கூட நல்ல படம் இல்லைன்னா நாங்கள் எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு உண்மையிலேயே இவங்களுக்கு சீமானவர்கள் வந்து இவங்களை விமர்சிச்சிட்டாரு அப்படிங்கிறதுலலாம் காண்டு இல்லை. 69 படத்தில் ஒரு படம் கூட நல்ல படம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய தூக்கத்தை கெடுத்துருச்சு. சீமானை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவெல்லாம் தலைமுடியை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதனால தான் இந்த அம்மா புலம்புது. 69 படத்துலையோ ஏதாவது ஒரு படத்துலையாவது எங்கள் தளபதி நல்லா நடிச்சாருன்னு உங்கள் அண்ணன் சீமானை சொல்லியா 69ல் ஒன்று கூட நல்லா இல்லைன்னு சொல்லி வச்சிருக்காரியா? அது மட்டுமா சொன்னார் அண்ணன் சீமானு? 69 படமும் நல்லா இல்லை விஜய்க்குன்னாரு. அதுக்கப்புறம் கமலஹாசன் அவர்களுக்காவது ஒரு 100 படம் இருக்குது நல்ல படம், ரஜினிகாந்த் அவர்களுக்காவது ஒரு 50 படம் இருக்குது. இதே எம்ஜிஆர் அவர்கள்னா கிட்டத்தட்ட 300 பாடல்களுக்கு மேலே இருக்குது. தாயை பற்றி பாடுறது, அதுக்கப்புறம் வந்து தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் என்கிற தத்துவ பாடல்கள்லாம் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள்ட்ட இருக்கிறது என்ன? நான் தம் அடிக்கிற ஸ்டைலில் பார்த்து தனலட்சுமி விரும்புச்சு, நான் ரம் அடிக்கிற ஸ்டைலில் பார்த்து ரக்கம்மா விரும்புச்சு அப்படிங்கிற பாட்டு தான் விஜய் அவர்கள்ட்ட இருக்குது. எப்பேற்பட்ட தத்துவம்! தம் அடிக்கிற ஸ்டைலை பார்த்து தனலட்சுமி விரும்புச்சு, ரம் அடிக்கிற ஸ்டைலை பார்த்து ராக்கம்மா விரும்புச்சு, கண்ணடிக்கிற ஸ்டைலை பார்த்து கவிதை புள்ள விரும்புச்சு. என்ன மாதிரியான லிரிக்ஸு! இதைத்தான் அண்ணன் சீமானவர்கள் கலாய்ச்சி ஒரு பாடலாக பாடி விட்டாரு. அது சோசியல் மீடியாவில் காட்டுத்தீயா பரவுனதும் இந்த தாவேக்கா கும்பலோட தூக்கம் கெட்டு போச்சு. கெட்டு போனதுக்கப்புறம் ஐயோ இப்படி பண்ணிட்டாரே, இப்படி ப்ரூட்டலாக எங்கள் தளபதியை அட்டாக் பண்ணிட்டாரே அப்படின்னு கிடந்து கதறிக்கிட்டு இருந்தவங்க இப்போ போய் கையில் காலில் விழுந்து எப்படியாவது சீமான் மேலே ஒரு கேஸை போட்டு விடுங்க, எங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இப்போ வழக்கறிஞர் பாசறையை வச்சு சீமானவர்களுக்கு எதிராக வழக்கு அப்படிங்கிறத கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய கேள்வியெல்லாம், சீமானவர்கள் வழக்கை பார்த்து அஞ்சக்கூடிய ஒரு நபரா? இதே மாதிரி தான் திமுக ஆட்சியில் ஈவேரா குறித்து சீமானவர்கள் அவதூறாக பேசிட்டாருன்னு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா காவல் நிலையத்திலையும் போய் புகார் அப்படின்னு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட புகார்கள் தமிழ்நாடு முழுவதும் சீமானவர்களுக்கு எதிராக கொடுக்கப்பட்டுச்சு. கலைஞர் அவர்களை கள்ளத்தனம் செய்த கிராதகன் கருணாநிதி அப்படின்னு ஒரு பாட்டு பாடிட்டாருன்னு அதுக்கும் புகார்கள் கொடுக்கப்பட்டுச்சு. ஒரே நாளில் 150 வழக்கு. அதையே இப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போடா என் பொங்கச்சோறு அப்படின்னு மனுஷன் போய்கிட்டு இருக்காரு. அவர் மீது வழக்கு கொடுக்குறாங்களாம், இந்த மாதிரி எங்களை உரிமையில் பேசிட்டாரு அப்படின்னு. அண்ணன் சீமானவர்களுடைய விமர்சனம் அப்படிங்கிறது 100க்கு 200% சரிங்கிறேன். கச்சத்தீவை வந்து மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு கச்சத்தீவை எப்போ மீட்பீங்கன்னு பத்திரிகையாளர் கேட்கும்போது நோ கமெண்ட்ஸ்னு சொல்கிறதுக்கு தான் நீங்கள் எல்லாம் வண்டி கட்டிக்கிட்டு வந்தீங்களாடா அப்படின்னு ஒரு கேள்வியை சீமானவர்கள் கேட்கத்தானே செய்வார். அதே போல் விஜய் அவர்கள் நடித்த திரைப்படத்தில் ஒரு திரைப்படம் கூட நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுல என்ன தப்பு? விஜய் சிகரெட்டை இங்கே எடுத்துட்டு இப்படி கவுறது, அதுக்கப்புறம் மில்லி உள்ள போனா போதும் கில்லி வெளியில வருவாண்டா, 10 பாட்டில் நான் குடிக்க அண்டால கொண்டா சேர்ஸ் அடிக்க அப்படின்லாம் பாட்டு பாடி புகைப்பிடிப்பதை ப்ரொமோட் பண்ணி சரக்கடிக்கதை ப்ரொமோட் பண்ணி இன்னைக்கு போதை கலாச்சாரம் தான் தமிழ்நாட்டிலே தலைவிரித்து ஆடுகிறது. அந்த போதை கலாச்சாரத்தினால தான் பெண்களும் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. மிஸ்டர் விஜய் அவர்களே, இந்த தமிழ்நாடு போதை மிக்க மாநிலமாக மாறினதற்கு முக்கிய காரணம் நீங்களும் ஒருத்தர் தான். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி டாஸ்மாகை திறந்து விட்டு எப்படி ஆறா ஓட விட்டுச்சோ அதே போல உங்களுடைய திரைப்படங்களில் திருமலை படத்தில் இங்கே சிகரெட்டை வச்சுட்டு இப்படி கவுறது, அதுக்கப்புறம் அண்டால கொண்டா சேர்ஸ் அடிக்க, மில்லி உள்ளே போனால் கில்லி வெளில வருவான், இது மாதிரியான பாடல் வரிகளெல்லாம் போட்டு உங்களுடைய ரசிகர்களை குடிகாரர்களாகவும் புகைப்பிடிக்கக்கூடிய நபர்களாகவும் மாற்றி விட்டு போதைக்கு அடிமையாக்கி வச்ச ஒரு முக்கிய பங்கு உங்களையும் சாரும் மிஸ்டர் சிஎம் விஜய் சார் அவர்களே. அண்ணே சும்மாவே ஆடுவார், இப்போ அவர் காலில் சலங்கையையும் எடுத்து கட்டி விட்டுட்டாங்க. அவர் பாட்டுக்கு கடந்து போயிருப்பார், அடுத்து வேற எவனையாவது அடிக்கலாம் அப்படின்ட்டு போகிறவரை அதெல்லாம் இல்லை தாவேக்காவுடைய வழக்கறிஞர் அணி புகார் உங்களுக்கு எதிராக நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ வேலியில் போகிற ஓனானை தூக்கி வேட்டியில் விட்டுக்கிட்ட கதையா
அண்ணன் அடுத்த மேடை கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த வழக்கறிஞர் அணி அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக கொடுத்த புகாரையும் பற்றி விட்டு கிளின்னு கிளிக்கத்தான் போறாரு. மக்களாகிய நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் அணி அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக கொடுத்த புகாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செய்யோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து தனலட்சுமி விரும்புச்சு, நான் ரம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து ரக்கம்மா விரும்புச்சு, நான் கண்ணடிக்கிற ஸ்டைல பார்த்து கவிதை புள்ள விரும்புச்சு, நான் சிரிச்சு பேசு ஸ்டைல பார்த்து சின்ன பொண்ணு விரும்புச்சு. போட்டேன் நான் யாரையும் விரும்பல, எனக்கு யாரையும் பிடிக்கல, நான் யாரையும் விரும்பல, எனக்கு யாரையும் பிடிக்கல என்கிற ஒரு அரிய தத்துவம் கொண்ட இந்த பாடலை பாடி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.